வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/11/2025 ஐப்பசி 24ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். எல்லா காரியங்களும் அனுகூலம் சந்தோஷம் காணப்பட்டாலும் மாலையிலிருந்து இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாமே. பெற்றோர் பெரியோர் சொல்வதை தயவுசெய்து கேளுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் வருத்தம் இருந்தாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவது போல் ஏதோ ஒன்று செய்துவிட்டு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொள்வது நன்மை தரும். பதட்டம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக அனுகூலம், அசையா பொருள் சேர்க்கை, வாகனத்தில் மாற்றங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது, தைரியம் ஏற்படுவது, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது, வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது என்றெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றம் நம்பிக்கை ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, எடுத்த காரியத்தில் ஜெயம், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், பெற்றோர் பெரியோருடன் அனுகூலம், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுவது, குடும்பத்தாருடன் திடீர் பயணங்கள் மேற்கொள்வது, குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுவது, சுபகாரியங்கள் டக்குன்னு கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். வெளியிடத்தில் நம்பிக்கை ஏற்படும். மேலதிகாரிகளுடன் அனுகூலங்கள் காணப்படும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினை ஆக்கும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஒரு கஷ்டம் தீரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். பெரிய அளவுக்கு பெண்களுக்கு யோக பலத்தை தரும். நகைகள் விலை ஏறிக்கொண்டே போனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் தீரும். வியாபாரத்தில் உன்னதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் ரீதியாக அனுகூலம், உத்தியோகத்தில் அதி அற்புதம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம், இரவிலிருந்து தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது, தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் தீர்வதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரவு 7:56 வரை சந்திராஷ்டமம். கோபம் வேண்டாம், மன அழுத்தம் வேண்டாம். தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
இரவு 7:57 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இந்த சந்திராஷ்டம் ஒன்றும் பாதிக்காது. ஆனால் குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியாரிடத்தில் பாய்ந்து பிடுங்குவீர்கள். அதை மட்டும் விட்டுவிடுங்கள். அவர்கள் எப்போதாவது ஒரு பூத கண்ணாடி ஆராய்ச்சி வச்சு ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கணுமே சுற்றுவீங்க. அது வேண்டாமே. உறவுகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு சிலர் உங்களுக்காக வெயிட் செய்வார்கள். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். டக்கு டக்குன்னு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் தேவையான விஷயங்கள் முன்னோக்கி செல்லலாம். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் நிமித்தமாக அனுகூலங்கள். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் சமாதான உடன்படிக்கை, வெள்ளை கொடி காட்டுவது நன்மையான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். மாலையிலிருந்து படிப்படியாக நல்ல விஷயங்கள் ஏற்படுவது, பயணங்கள் அனுகூலத்தை தருவது, கொடுத்த வாக்கை குடும்பத்தையும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றுவது, மறைமுக எதிரிகள் தொந்தரவு படிப்படியாக விழுவது, அப்பாடா என்று மூச்சு விடுவது, என்னடா இது வாழ்க்கை, நமக்கு செய்யாத இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது என்று இருந்த கசப்பு மாறக்கூடிய அமைப்பு. டக்கென்று நல்ல செய்தி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் மாலையிலிருந்து தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு பிள்ளைகளை பற்றி மனதார பேசுவதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.